குவாண்டம் ஃபிசிக்ஸ் அல்லது குவாண்டம் தியரி தொடர்பான மிக எளிய விளக்கத்தினை அறிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். அப்பொழுதுதான் இந்த தியரி உங்களுக்கு முழுமையாக புரியும். 1900களில் மார்க்ஸ் பிளாங்க் மற்றும் 1905இல் ஐன்ஸ்டீனின் ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி என்பவற்றின் ஊடாக இந்த குவாண்டம் தியரிக்கான அடித்தளம் இடப்பட்டது. இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் ஆனது கிளாசிக்கல் ஃபிசிக்ஸிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஏதோ ஒரு பொருளையோ அல்லது சக்தியையோ அந்த பொருளாக அல்லது சக்தியாக மட்டுமே ஆய்வு செய்யும். ஒரு சூரியனை எடுத்துக்கொண்டால் அது சூரியன் என்று முழுமையாக ஆய்வு செய்கின்றது. ஒரு சிறிய கல்லினை எடுத்துக்கொண்டால் அது ஒரு சிறிய கல் என்று முழுமையாக ஆய்வு செய்கின்றது. ஆனால் குவாண்டம் ஃபிசிக்ஸ் அந்த பெரிய சூரியன் என்றாலும் சிறிய கல் என்றாலும் அவை ஆனது அணுக்களால் ஆகும். அந்த அணு லெவலிற்கே சென்று அந்த அணு கரு லெவலிற்கே சென்று ஆய்வு செய்யும். அதாவது நுண்ணிய பார்ட்டிகல்ஸ், நுண்ணிய வேவ்ஸ், நுண்ணிய அளவில் எந்த ஒரு பொருளையும் சக்தியையும் ஆய்வு செய்யும் துறைதான் குவாண்டம் ஃபிசிக்ஸ். இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸுக்கான அடிப்படை 1900களில் இடப்பட்டதாக குறிப்பிட்டோம். இந்த காலகட்டத்தில் 2 முக்கியமான விடயங்கள் முன்வைக்கப்பட்டன. அதில் ஒன்றுதான், எந்த ஒரு பொருளும் அதன் அடிப்படையான அணு என்ற நிலைக்கு சென்று பார்த்தால், ஆய்வு செய்தால் அது 2 நிலைகளை கொண்டிருக்கும் என்பது. கிளாசிக்கல் ஃபிசிக்ஸினை பொறுத்தவரையில் பொருட்கள் ஒரே நிலைதான். அந்த பொருள் என்றால் அது அதே பொருள்தான். பெரிதாக அந்த பொருளை பெரிய அளவில் அது நோக்குவதனால் காரணமாகும். ஆனால் குவாண்டம் ஃபிசிக்ஸை பொறுத்தவரையில் அந்த பொருள் 2 நிலைகளில் உண்டு. ஒன்று, அந்த பொருள் பார்ட்டிக்கல் எனப்படும் துகள்களாக துகள் நிலையில் இருக்கின்றது. இன்னும் ஒன்று, அந்த பொருள் அலை என்ற அலைகளாக அலை நிலையில் இருக்கின்றது. இதனை ஒரு முக்கியமான ஒரு ஆய்வினூடாக நிரூபித்தார்கள். அதுதான் 2 தடுப்புகளை ஏற்படுத்தி, முதல் தடுப்பு துவாரங்களை கொண்டது, 2வது தடுப்பில் துவாரங்கள் இருக்கவில்லை. ஒரு ஒளிக்கற்றை செலுத்தப்பட்டது. முதல் தடுப்பில் பட்டு அந்த ஒளிக்கட்டை திரும்பி வந்தது செலுத்தப்பட்ட இடத்திற்கு. இது சாதாரண ஃபிசிக்ஸில் எல்லோரும் காணும் ஒரு உண்மையாகும். ஆனால் இதனை தாண்டி, முதல் தடுப்பை தாண்டி அந்த துவாரங்களின் ஊடாக பயணம் செய்த ஒளிக்கற்றை 2வது தடுப்பில் பட்டு அதுவும் திரும்பி வந்தது. அதாவது ஒளிக்கற்றை 2 விதங்களில் திரும்பி வந்தது அவதானிக்கப்பட்டது. சாதாரண ஃபிசிக்ஸை பொறுத்தவரையில் ஒரு விதத்தில் தான் திரும்பி வரும். ஆனால் இந்த ஆய்வு 2 விதங்களில் ஒரே ஒளிக்கற்றை திரும்பி வந்தது அவதானிக்கப்பட்டது. அதன் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது என்னவென்றால், அந்த ஒளி பார்ட்டிக்கல் எனப்படும் துகள்களாகவும் அதே நேரத்தில் அதே கணத்தில் அது வேவ்ஸ் எனப்படும் அலை வடிவிலும் பயணம் செய்கின்றது என்று. அந்த அலை வடிவில் பயணம் செய்த அந்த ஒளிதான் முதல் தடுப்பை துவாரங்களினூடாக தாண்டி 2வது தடுப்பில் பட்டு திரும்பி வந்தது. துகள் வடிவில் பயணம் செய்த அந்த ஒளி முதல் தடுப்பிலேயே பட்டு திரும்பி வந்து விட்டது. இந்த ஒளி போன்றுதான் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பொருட்களும், எல்லா எனர்ஜிகளும். இந்த முழு பிரபஞ்சத்தையும் எடுத்துக்கொண்டால் 3 விதமான விடயங்கள் உண்டு. பொருள் என்பது இந்த பூமி, இந்த சூரியன் அல்லது பூமியில் உள்ள ஒரு சிறிய மரம், சிறிய கல், பெரிய கேலக்சிகள், ஸ்டார்கள். எனர்ஜி என்பது இந்த ஸ்டார்களுக்கு இடையிலான எம்டி ஸ்பேஸ் அல்லது ஸ்டார்கள் வெளிப்படுத்தும் சக்தி அல்லது பூமியில் ஒரு வாகனம் வெளிப்படுத்தும் சக்தியும் ஒரு எனர்ஜி. அது மாதிரியே ரேடியேஷன் என்பது கதிர்வீச்சு. இது பொருள் எனர்ஜியாக மாறும், எனர்ஜி பொருளாக மாறும் என்று நாம் அறிவோம். இவ்வாறு மாறும் போது ஒரு பை ப்ராடக்டாக, ஒரு விளைவாக உருவாகுவது தான் ரேடியேஷன். எலக்ட்ரோமேக்னட்டிக் ரேடியேஷனில் ஒரு பிரிவு தான் ஒளி. அடுத்தது ரேடியோ வேவ்ஸ். இவை அனைத்தும் ரேடியேஷனை பொறுத்து. இந்த 3 விடயங்களை பிரபஞ்சத்தில் அவதானிக்கலாம். இந்த 3 விடயங்களும் உண்மையில் ரேடியேஷனை தவிர மற்ற 2, அதாவது பொருட்களும் எனர்ஜியும் அணுக்களாலானது. ரேடியேஷனும் போட்டோன்ஸ் எனப்படும் சிறிய பார்ட்டிகள், அதாவது நிறை அல்லாத பார்ட்டிகல்ஸால் ஆனது. எவ்வாறாயினும் இந்த பொருளோ ரேடியேஷனோ எனர்ஜியோ எப்படியோ ஒரு சிறிய பார்ட்டிகல்ஸில் தான் சென்று முடிவடைகின்றது. அந்த சிறிய பார்ட்டிக்கல் நிலையில் அவற்றை ஆய்வு நாம் செய்தால், சிறிய பார்ட்டிகல்ஸுக்கே சென்று சிறிய அளவில் அவற்றை ஆய்வு செய்தால் 2 நிலைகளை அவை கொண்டிருக்கும் என்பதுதான் குவாண்டம் ஃபிசிக்ஸின் அடிப்படையான ஒரு கருத்தாகும். சாதாரண ஃபிசிக்ஸில் ஒரு நிலை மட்டும்தான், பார்ட்டிக்கல் என்ற ஒரு நிலை மட்டும்தான் காணப்படுகின்றது. குவாண்டம் ஃபிசிக்ஸில் எல்லா பொருட்களுக்கும், எல்லா எனர்ஜிக்கும் 2 நிலைகள் காணப்படுகின்றது என்பது முக்கியமான கருத்தாகும். இது மேலும் ஸ்ட்ரோடிங்கர் ஈக்குவேஷன் எனப்படும்
ஸ்ட்ரோடிங்கர் என்ற விஞ்ஞானியினால் உருவாக்கப்பட்ட ஈக்குவேஷனின் ஊடாகவும் முக்கியமாக அவரினால் மேற்கொள்ளப்பட்ட ஸ்ட்ரோடிங்கர் கெட் எனப்படும் ஒரு தோட் எக்ஸ்பெரிமெண்ட் என்பது உண்மையான ரிசர்ச் அல்ல, ஒரு பூனையை பயன்படுத்தி உண்மையாக செய்யப்பட்ட ரிசர்ச் அல்ல. அவ்வாறு செய்தால் என்ன விளைவு ஏற்படும் என்று கற்பனையான ஒரு ரிசர்ச். இந்த ரிசர்ச்சின் மூலமும் நிரூபிக்கப்பட்டது. ஸ்ட்ரோடிங்கர் கெட் ரிசர்ச்சை பற்றி சற்று பார்ப்போம். அதாவது உங்களிடம் ஒரு பூனை உள்ளது, அதேவேளை உங்களிடம் ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலும் உள்ளது, உங்களிடம் ஒரு பெட்டி உள்ளது. நீங்கள் என்ன செய்கிறீர்கள், அந்த பூனையையும் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலையும் அந்த பெட்டியில் இட்டு பூனைக்கு தேவையான சாப்பாடு மற்றும் ஆக்சிஜனை வழங்கி அந்த பெட்டியை நன்றாக க்ளோஸ் பண்ணி சீல் வைக்கின்றீர்கள். இப்பொழுதோ அந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் எந்த வேளையில் கசியும் என்று யாருக்கும் தெரியாது. அந்த பெட்டியினுள் என்ன நடக்கின்றது என்றும் உங்களுக்கு தெரியாது. ஆகவே பூனை ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் அது நச்சுவாயு என்பதால் கசிந்தால் பூனை உடனடியாக இறந்துவிடும். சாப்பாடு இல்லாமல் இறக்காது, ஏனென்றால் உணவு வழங்கப்பட்டுள்ளது, ஆக்சிஜனும் உள்ளது. ஆனால் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் எந்த கணத்தில் கசியும் என்று தெரியாததினால் அது கசிந்தால் உடனடியாக பூனை இறக்கும், அது கசியாவிட்டால் பூனை இறக்காது. ஆகவே இந்த பூனை இறக்கின்றதா இல்லை, இறந்து விட்டதா இல்லையா என்பது யாரும் அறிய மாட்டார்கள். ஆனால் பூனை இறந்தும் இறக்காமலும் ஒரே சந்தர்ப்பத்தில் உள்ளது என்பது குவாண்டம் ஃபிசிக்ஸின் படியான உண்மையாகும். சாதாரண ஃபிசிக்ஸை பொறுத்தவரையில், கிளாசிக்கல் ஃபிசிக்ஸை பொறுத்தவரையில் ஒன்றில் பூனை உயிருடன் இருந்தால் இறக்கவில்லை, இறந்துவிட்டால் உயிருடன் இல்லை. ஆனால் இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸை பொறுத்தவரை ஒரே கணத்தில், அதே நேரத்தில், ஒரே கணத்தில் பூனை இறந்துவிட்டது, பூனை உயிருடன் இருக்கின்றது. ஏனென்றால் அது சாதாரண ஃபிசிக்ஸ் அதை பூனையாக பார்க்கின்றது. குவாண்டம் ஃபிசிக்ஸ் அந்த பூனையை அணுக்களின் சேர்க்கையாக பார்க்கின்றது. அது அணு அளவிற்கு அதனை பிரித்து கொண்டே சென்று நுண்ணிய அளவிற்கு அதனை ஆய்வு செய்தால் அங்கு இரண்டு நிலைமைகள் காணப்படும். அதில் ஒன்றுதான் பார்ட்டிகல்ஸ், துகள் என்ற நிலைமை, அடுத்தது வேவ்ஸ் என்ற நிலைமை. ஆகவே இரண்டு நிலைமைகள் காணப்படுவதன் காரணமாக இரண்டும் சாத்தியமாகின்றது ஒரே சந்தர்ப்பத்தில். அந்த இரண்டும் என்ன? ஒன்று பூனை உயிருடன் இருப்பது, அடுத்தது பூனை இறந்து விட்டது. நாம் சாதாரண ஃபிசிக்ஸை பொறுத்தவரை அந்த பெட்டியை நாம் பிரித்து பார்த்தால் பூனை உயிருடன் இருக்கின்றதா இல்லையா என்று தெரிந்துவிடும். அப்பொழுது நாம் பூனை உயிருடன் இருப்பதை கண்டால் அது இறக்கவில்லை என்று அறிந்து கொள்வோம், இறந்திருந்தால் உயிருடன் இல்லை என்றும் அறிந்து கொள்வோம். இது சாதாரண ஃபிசிக்ஸ். இந்த நிலையில் எமக்கு அந்த பார்ட்டிக்கல் நிலையில் பூனை சாதாரண நிலையில் உள்ளது மட்டுமே புரியும், குவாண்டம் நிலையில் உள்ளது புரியாது. குவாண்டம் நிலையில் உள்ளது புரிவது அந்த பூனைக்கு என்ன நடந்தது என்று நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கும் போதாகும். சாதாரண எமது வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நாம் பார்ட்டிக்கல் நிலையில், பார்ட்டிகல்ஸ் துகள் நிலையில் பொருட்களை பார்க்கிறோம். அந்த பொருட்கள் இவ்வாறு பார்ட்டிக்கல் நிலையில் மட்டுமே உள்ளதாக மட்டுமே பார்க்கிறோம். ஆனால் அது வேவ்ஸ் நிலையிலும் உண்டு. இதனை நிரூபிக்க இன்னுமொரு எக்ஸ்பெரிமெண்ட்டையும் நாம் செய்து பார்க்கலாம். உங்கள் கையில் ஒரு டென்னிஸ் பந்து உள்ளது. அந்த டென்னிஸ் பந்தினை நீங்கள் ஒரு சுவரை நோக்கி எறிகிறீர்கள். என்ன நடக்கும்? அந்த டென்னிஸ் பந்து உங்கள் கையிற்கு திரும்பி வந்துவிடும். அது சாதாரண நிலை. இதே இன்னும் ஒன்றை கற்பனை செய்து பாருங்கள். அந்த முதலாவது சுவரில் சில துளைகள் உண்டு, சிறிய துளைகள் உண்டு. டென்னிஸ் பந்து சாதாரண நிலையில் அந்த துளைகளால் நுழைந்து அப்பாற் செல்ல முடியாது. அதன் பின்னர் இன்னும் ஒரு சுவர் உண்டு. அந்த சுவரிற்கு எந்த துளையும் இல்லை, கண்ணுக்கு தெரியக்கூடிய எந்த துளையும் இல்லை. சரி, இப்பொழுது அந்த டென்னிஸ் பந்தை நீங்கள் முதலாவது சுவரில் எறிகிறீர்கள். சாதாரணமாக அது மீண்டும் உங்கள் கைக்கு வருகின்றது. இவ்வாறு கையிற்கு வந்த அந்த டென்னிஸ் பந்து பார்ட்டிக்கல் நிலையில், சாதாரண பார்ட்டிக்கல் துகள் நிலையில் உள்ள டென்னிஸ் பந்து ஆகும். அதே டென்னிஸ் பந்து வேவ்ஸ் அளவிலும் அலை வடிவிலும் உள்ளது தானே. அது அந்த முதல் சுவரில் உள்ள அந்த துளைகள் ஊடாக பயணம் செய்து இரண்டாவது அந்த சுவரில் பட்டு திரும்ப உங்களிடம் வரும். ஆனால் அதனை நீங்கள் காண்பது இல்லை. ஏனென்றால் நீங்கள் காண்பது பார்ட்டிக்கல் நிலையில் உள்ள ஒன்றை கண்டால் அடுத்ததை காண முடியாது. இதே மாதிரி நீங்கள் வேவ்ஸ் நிலையில் உள்ள, அலை நிலையில் உள்ள அந்த டென்னிஸ் பந்தை கண்டால்
நீங்கள் பார்ட்டிக்கல் நிலையில் உள்ள டென்னிஸ் பந்தை காண மாட்டீர்கள். நாம் டென்னிஸ் பந்து என்று சாதாரண ஃபிசிக்ஸில் நாம் நோக்குவது ஒரு பெரிய உருவமுள்ள கண்களுக்கு தோன்றக்கூடிய டென்னிஸ் பந்தை தான். ஆனால் அது அணுநிலையில் நாம் சென்றால், அணுநிலை என்பது குவாண்டம் ஃபிசிக்ஸ், அதனை பிரித்து கொண்டே சென்றால் அது அணுக்களால் ஆனது தானே. அந்த அணுநிலையில் நாம் சென்றால் அந்த டென்னிஸ் பந்துக்கு உருவான அனைத்து அணுக்களையும் நாம் ஒப்பிட்டு ஒன்றாக ஆய்வு செய்யும் போது அங்கு இரு நிலைமைகளை காணலாம். அந்த இரு நிலைமைகள் தான், ஒன்று அது சாதாரணமாக பார்ட்டிக்கலாக இருக்கும் நிலை, துகள்களாக இருக்கும் நிலை, அதை தான் நாம் சாதாரணமாக காண்கிறோம். மற்றது அது வேவ்ஸ், அலையாக இருக்கும் நிலை. ஆகவே எல்லா பொருட்களும், மனிதர் உட்பட கோள்கள் உட்பட எல்லா பொருட்களும் எல்லா சக்திகளும் இந்த இரு நிலைகளை குவாண்டம் லெவலில் சென்று பார்த்தால் இந்த இரு நிலைகளை கொண்டிருப்பதை கண்டுகொள்ளலாம். மேலும் இதன் காரணமாக டுவாலிட்டி எனப்படும் இரட்டைத்தன்மை எல்லா பொருட்களிலும் உருவாகின்றது. எல்லா பொருட்களும் எல்லா சக்திகளும் எல்லா ரேடியேஷனும் இந்த பிரபஞ்சத்தில் இரண்டு நிலைமைகளில் இருக்கின்றன என்பதே முதலாவது உண்மையாகும் இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸை பொறுத்தவரையில். அடுத்தது, இவ்வாறு இந்த பொருட்களும் இந்த எனர்ஜியும் இவ்வாறு இரு நிலைகளில் இருப்பதனால், இவ்வாறு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த பொருளோ எந்த சக்தியோ இரு நிலைமைகளில் குவாண்டம் லெவலில் இருப்பதனால் அன்சர்டனிட்டி, அதாவது நிச்சயமற்ற தன்மை உருவாகின்றது. இது என்னவென்றால், கணத்திற்கு கணம் அந்த பொருட்கள் குவாண்டம் லெவலில் இருக்கின்றன. கணம் என்பது ஒரு நொடியை விட மிகவும் சொற்ப நேரம். அதாவது நேரம் என்பதே மாயை. எதிர்காலத்தை நோக்கிய கணத்திற்கு கணமான நகர்வுதான் நேரம். இந்த கணத்திற்கு கணம் குவாண்டம் லெவலில் உள்ள சக்தியும் பொருட்களும் இருக்கின்றன. அவ்வாறு இருப்பதனால் ஒரு கணத்தில் பெறப்பட்ட அதே ரிசல்ட் அடுத்த கணத்திலும் பெறப்படும் என்பது அல்ல. ஏனென்றால் இந்த ரிசல்ட்ஸ் என்பது இந்த ஆய்வின் அல்லது அதனை நாம் நோக்கும் போது அது பெறும் அந்த தகவல் என்பது ஒரு கணத்திற்குரியது அன்றி அடுத்த கணத்திற்கும் அதுக்கும் தொடர்பில்லை. அடுத்த கணம் அது அவ்வாறும் இருக்கலாம், வேறு மாதிரியும் இருக்கலாம். இதனால் இங்கு மெனி வேர்ல்ட்ஸ் தியரி என்ற ஒரு தியரி முன்வைக்கப்பட்டது. இந்த மெனி வேர்ல்ட்ஸ் தியரியின் படி இந்த பல ரிசல்ட்ஸ், பல பாசிபிலிட்டிஸ் இந்த குவாண்டம் லெவலில் ஒவ்வொரு பொருள் தொடர்பாகவும் ஒவ்வொரு சக்தி தொடர்பாகவும் இருப்பதனால் இங்கு வேரியஸ் யூனிவர்ஸ், அதாவது பல்வேறு யூனிவர்ஸ் உருவாகின்றன. இந்த யூனிவர்ஸ் என்பது நாம் சாதாரண கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் கூறும் அந்த மல்டிவேர்ஸ் அல்லது பேரலல் யூனிவர்ஸ் என்பது அல்ல. குவாண்டம் லெவலில், அதாவது மிக நுண்ணிய மிக சிறிய லெவலில் உருவாகும் யூனிவர்ஸ் ஆகும், உருவாகும் உலகங்கள் ஆகும். சிறிய லெவலில் உருவாகும் அந்த உலகங்களைத்தான் இது குறிப்பிடுகின்றது. ஆகவே இந்த வீடியோ உங்களுக்கு மிக சுருக்கமாக மற்றும் மிக எளிய முறையில் இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் தொடர்பான கருத்துக்களை, தகவல்களை வழங்கியது. தொடர்ந்தும் இது மாதிரியான பிரயோசனமான வீடியோக்களுக்காக எம்முடன் இணைந்திருங்கள்.